நாம் இந்த வீடியோல பார்க்க போற கதையின் நெறி என்னன்னா, அன்பும் உதவியும் வலுவான உறவுகளை உருவாக்கும். நீ ஒருவர் மீது அன்பு காட்டினால் அது ஒரு நாள் உன்னை மீண்டும் காப்பாற்றும். ஒரு சின்ன கிராமத்துல ஆரியன்னு சின்ன பையன் இருந்தான். அவனுக்கு விலங்குகள்னா ரொம்ப பிடிக்கும். அவைகள ரொம்ப பாசமா பாத்துப்பான். தேவைக்கு ஏற்ப உதவி செய்வான். ஒரு மழையான மாலை நேரம் ஆரியன் பள்ளி முடிஞ்சு வீட்டுக்கு திரும்பி வந்துட்டு இருந்தா. அப்போ அங்க பக்கத்துல உள்ள புதர்ல ஒரு மென்மையான பூனையோட சத்தம் கேட்டது. ஆரியன் ஆச்சரியமா பக்கத்துல போய் பார்த்தான். அந்த பூனை மழையில நனைஞ்சு நடுங்கிட்டு இருந்தது. ரொம்ப சோர்வாவும் இருந்தது. உடனே அந்த பூனைய கையில எடுத்து, "நீ கவலைப்படாத, உன்னை நான் பாத்துக்கிறேன்னு" சொன்னா. ஆரியன் தன்னோட ஜாக்கெட்ட கழற்றி பூனைய அதுல மடித்து வீட்டுக்கு கூட்டிட்டு போனான். வீட்டுக்கு வந்ததும் அவனோட அம்மா ஆரியனை பார்த்து, "ஆஹா, நீ பூனைய கொண்டு வந்திருக்கியான்னு?" சிரிச்சுட்டே கேட்டாங்க. ஆரியன், "ஆமா, அம்மா." அது குளிரில நடுங்கிட்டு இருந்தது. ரொம்ப சோர்வாவும் இருந்தது. "நாம இதுக்கு உதவி பண்ணலாம்னு சொன்னான்." அவன் அம்மாவும், "சரி, ஆனால் நீ நல்லா பாத்துக்கணும்னு சொன்னாங்க." ஆரியன் ஒரு மென்மையான துணிய வைத்து பூனையோட தலைய துடைத்தான். அந்த பூனைக்கு குடிக்கிறதுக்கு இதமான பால் கொண்டு வந்து கொடுத்தான். அதுவும் பால குடிச்சிட்டு ஆரியன் பக்கத்துல வந்து படுத்துக்கிட்டு. மறுநாள் பூனை நல்லா ஆரோக்கியமா இருந்தது. ஆரியனை பின்தொடர்ந்து தோட்டத்துக்கும் பூங்காக்கும் அவன் பின்னாடியே சுத்திக்கிட்டு இருந்தது. 2 பேரும் சேர்ந்து நல்ல விளையாட ஆரம்பிச்சாங்க. ஒரு நாள் ஆரியன் வயல்ல விளையாடிக் கொண்டிருக்கும்போது ஒரு மரத்தோட கிளையில சிக்கிக் கொண்ட பந்தை எடுக்க போனான். ஆனா அவனோட கால் வழுக்கு கிளையில தொங்கிட்டு இருந்தான். "அம்மா காப்பாத்துங்கன்னு" ஆரியன் அலறினான். அந்த சத்தத்தை கேட்டு பூனை மரத்து மேல ஏறி மியாவ் மியாவ்னு அவனுடைய அம்மாவ கூப்பிட்டுச்சு. இத பார்த்து அவங்க அம்மா ஓடி வந்து, "ஆரியன் நல்லா பிடிச்சுக்கோ" அப்படின்னு பக்கத்துல இருந்த ஒரு ஏணிய அவன் கால் பக்கமா போட்டாங்க. அவன் பொறுமையா இறங்கி வந்து அம்மாவை அன்பா கட்டி பிடிச்சான். பிறகு பூனைய வருடி, "அன்னைக்கு நான் உன்னை காப்பாத்தினேன், இன்னைக்கு நீ என்ன காப்பாத்திட்டன்னு" சொன்னான். பூனையும் ரொம்ப சந்தோஷமா ஆரியன் கைய உரசுச்சு. அந்த நாட்களுக்குப் பிறகு ஆரியனும் அந்த பூனையும் ஒருவருக்கொருவர் பாசமா இருந்தாங்க. பூனையும் எப்போதும் ஆரியன் கூடவே தான் இருக்கும். பூனை அவன் வீட்லயே ரொம்ப நன்றியோடு இருந்தது. ஓகே, பாய். நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம்.